அனைவருக்கும் இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களும் வணக்கங்களும் சொல்லி மகிழ்வது உங்கள் வீட்டு பிள்ளை எறும்பு கூட்டம் தண்டபாணி. தொடர்ந்து எனக்கு இந்த எறும்பு கூட்டம் சேனலுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய புத்தாண்டு வாழ்த்துக்கள். இந்த புத்தாண்டில் நம்ம நீங்கள் மறந்து போனவரை பற்றி இல்லை சில பேருக்கு தெரியாதவரை பற்றி ஒரு விஷயம் சொல்ல போகிறேன். அவர் தான் யாருன்னு பாருங்கள். இந்திய தேர்தல் வரலாறு அப்படின்னு ஒருத்தர் எழுதினார்னா அவர் சேஷனுக்கு முன் சேஷனுக்கு பின் அப்படி தான் எழுத முடியும். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய ஒரு அடையாளமாக விளங்கியவர் தான் அவர். அதாவது அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா திருநெல்லாயி நாராயண ஐயர் சேஷன். நம்ம எல்லாராலையும் டிஎன் சேஷன் என்று அறியப்பட்டவர். 1950 இந்தியா குடியரசான போதே தேர்தல் ஆணையம் ஏற்படுத்தப்பட்டது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்திலேயே தேர்தல் ஆணையம் அதனுடைய சட்டமும் உருவாக்கப்பட்டது. இது வரலாறு. தேர்தல் ஆணையத்துக்கு 2 சிறப்பு அம்சங்கள் உண்டு. இந்த ஆணையருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதிக்கு இணையான அந்தஸ்து. 2வது, இந்தியாவின் எந்த பகுதியில் தேர்தல் நடைபெற்றாலும் உச்ச நீதிமன்றம் உட்பட யாரும் அதன் செயல்பாடுகளில் தலையிட முடியாது. தேர்தல் முடிஞ்ச பின்ன தான் நீதிமன்றமே அதில் தலையிட முடியும். இந்த பிரத்யேக தன்மை வேறு எந்த நாட்டிலையும் இருக்கக்கூடிய தேர்தல் சட்டத்திலையும் கிடையாது. தேர்தல் ஆணையம் ஒரு தன்னாட்சி. அது இந்திய அரசுக்கு உட்பட்டதில் தன்னாட்சி. இந்தியாவினுடைய முதல் தேர்தல் ஆணையராக இருந்தவர் சுகுமார் சென் 1950 பதவி வகித்தார். இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய 10வது தேர்தல் ஆணையராகத்தான் நம்முடைய டிஎன் சேஷன் அவர்கள் பதவியேற்றாங்க. 30 ஆண்டுகளுக்கு மேலே மத்திய அரசில் பல உயர் பதவிகளில் பல மத்திய மந்திரிகளுடைய செயலாளராக உயர் பதவிகளில் இருந்த ஒரு ஐஏஎஸ் அதிகாரி தான் சேஷன் அவர்கள். ராஜீவ்காந்தி பிரதம மந்திரியாக இருந்தபோது அவருடைய பாதுகாப்பு செயலாளராக இருந்தார். அதுக்கப்புறம்தான் அவர் தலைமை தேர்தல் ஆணையராக பதவி உயர்வு செய்யப்பட்டார். அதாவது அவருக்கும் 1993 பிவி நரசிம்மராவ் இருந்தார் இல்லைங்களா, பிரதமர். பிவி நரசிம்மராவுக்கும் அவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம், ஒரு கசப்பு. அப்போ அவர் டிஎன் சேஷன் சொன்னாராம் பிவி நரசிம்மராவ்கிட்ட, என்னை நீங்கள் தவிர்க்க முடியாது. என்னை நீங்கள் தவிர்க்கணுன்னா அதுக்கு 3 வழிகள் தான் இருக்குது. அந்த 3 வழிகளில் நான் ராஜினாமா பண்ணணும். 2வது, நான் இறக்க வேண்டும். 3வது, நாடாளுமன்றத்தில் பதவி நீக்க தீர்மானம் கொண்டு என்னை பதவியிலேருந்து நீக்க வேண்டும். ஆனால் இந்த ஆனால் தான் முக்கியம் இங்கே. ஆனால் நான் ராஜினாமா செய்ய போகிறதில்ல. நான் இறப்பதற்கு உண்டான எந்த விதமான திட்டமும் இடவில்லை. 3வது, என்னை நீக்க உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. பாராளுமன்றத்தில் உங்களுக்கு பெரும்பான்மை இல்லை. அதனால் நானாகத்தான் இருப்பேன், நீங்கள் நீங்களாக இருங்கள், நான் என்னுடைய நியாயமான செயல்பாடுகளிலே தொடருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாராம். இவர் என்னென்ன சீர்திருத்தம் பண்ணார்? அதாவது வாக்காளர்களை கட்சியினுடைய சார்பில் வாக்குச்சாவடிக்கு அழைத்து வரும் முறைக்கு இவர் தான் முற்றுப்புள்ளி வைத்தார். கள்ள ஓட்டுகளை தவிர்க்கும் வகையில் புகைப்படத்துடன் கூடிய வாக்காளருடைய புகைப்படத்துடன் கூடிய அடையாள அட்டையை இவர் தான் அறிமுகம் செய்தார். தேர்தல் பரப்புரையை இரவு 10 மணிக்கு மேலே பண்ணக்கூடாது. பெரிய பெரிய ஸ்பீக்கர் கட்டி யாரையும் தொந்தரவு பண்ணக்கூடாது. படிக்கிற பிள்ளைங்க, வயசானவங்க, வியாதியஸ்தர்கள் அவங்களெல்லாம் தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்கள் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் அவங்களுடைய காதை கிழித்து அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு முக்கியமான சட்டம். அதுக்கப்புறம் வேட்பாளர்கள் தேர்தல் செலவு கண்டிப்பாக காட்டணும். தேர்தல் செலவு காட்டாத வேட்பாளர்களை பதவி நீக்கம் செய்யறதுக்கு அவருக்கு உரிமை இருந்தது. இப்படி 1488 வேட்பாளர்களை, தேர்தல் செலவு காட்டாத வேட்பாளர்களை அவர் பதவி நீக்கம் செஞ்சுருக்கார். அதுவும் இல்லாமல் பெரிய பெரிய பேனர் அடிக்கிறது, பெரிய பெரிய போஸ்டர் ஓட்டுறது, கண்ட இடத்துல எழுதுறது,
அதாவது அந்த வீட்டுக்காரனுடைய பர்மிஷன் இல்லாமல் எழுதுறது, அதை போல் விஷயங்களுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கரெக்டான ஒரு வரைமுறையை பண்ணி கொடுத்து, தேர்தல் ஆணையத்தினுடைய அதிகாரங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாட்டு மக்களுக்கு, இந்த ஜனநாயக மக்களுக்கு சொன்னவர் நம்முடைய டிஎன் சேஷன் தான். அவரை நம்ம இன்றைக்கி நினைவுபடுத்துகிறோம். ஏன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் தேர்தல் நடக்குது. இதை போல் தேர்தலுக்கு முன்னாடி இவரை நான் வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறதும் ஞாபகப்படுத்துகிறதும் இந்த எறும்பு கூட்டத்தினுடைய கடமை. இவர் காஞ்சி பரமாச்சாரியார் பெரியவர் இருந்தாருங்களா, காஞ்சி மகா பெரியவர். அவர் சித்தி அடைஞ்ச போது திருவனந்தபுரத்துலேருந்து தனி விமானத்தில் வந்தார். அதை வந்து சில பேர் சர்ச்சை ஆக்கிட்டாங்க. அப்போ சொன்னார் அவர், நான் வந்து ஏற்கனவே பே பண்ணிட்டு தான், அதுக்கு பணம் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன் அந்த விமானத்துக்கு, என்னை ஒன்றும் நீங்கள் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதே போல் பரமாச்சாரியரோட இறுதி சடங்கின் போது வேட்டி கட்டி, வேட்டியை மடித்து கட்டி, உடம்புல சட்டை இல்லாமல், கையில் வந்து போலீஸ்காரங்க வச்சுருப்பாங்க இல்லையா, லத்தி பெரம்பு, அந்த பெரம்போட அங்கே வரக்கூடிய பக்தர்களை கரெக்டாக ஒழுங்குபடுத்தினது இன்றைக்கி கூட நிறைய பேரோட நேர பார்த்தவங்களோட மனநிலைமையிலேருந்து அது அகலாத ஒரு நிகழ்ச்சி. அப்போ வந்து காஞ்சி பெரியவர் மேலே அவர் எவ்வளோ ஒரு அன்பும் மரியாதையும் பக்தியும் வச்சுருந்தார்ந்து உலகுக்கு தெரிய வரும். இவர் நன்றாக சமைக்க தெரிந்தவர், இசை ஞானமுடையவர். இவருடைய மனைவி திருமதி ஜெயலட்சுமி அம்மாள். இவர் தன்னுடைய கடைசி காலங்களில் சென்னைக்கு புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதியோர் இல்லத்தில் தான் இருந்தார் அப்படின்றது குறிப்பிடத்தக்கது. இப்போது நம்ம வந்து இவரை மறந்திருக்கலாம், தெரியாமல் இருக்கலாம். ஆனால் இவரை போன்ற நேர்மையாளர்களை அறிமுகப்படுத்துவது, நினைவுபடுத்துவது இந்த எறும்பு கூட்டம் போன்ற சமூக பொறுப்புள்ள அனைவரினுடைய கடமை. இப்போது நம்ம வந்து கடைசியில் ஒரே ஒரு விஷயத்தை வைக்கிறோம். இறைவா, இவரை போன்ற நியாயவாதிகளை, இவரை போன்ற தர்மவான்களை, இவரை போன்ற தைரியசாலிகளை, இவரை போன்ற ஜனநாயகத்தின் மீது நம்பிக்கை உள்ளவர்களை மண்ணில் தோற்றுவித்து தேர்தல் நேரத்தில் அத்துமீறி ஆடும் அரசியல்வாதிகளினுடைய கொட்டத்தை அடக்கி எங்களை காப்பீராக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேண்டுகோளை எறும்பு கூட்டம் வைக்கிறது. இவரை வந்து உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் எறும்பு கூட்டம் பெருமைப்படுகிறது. அதனால் இவரை வந்து யாரும் வந்து மறக்க மாட்டாங்க. மறக்காதீங்க. நீங்கள் கூட போய் தேர்தலில் வந்து வாக்களிக்கும் பொழுது வாக்குக்கு பணம் வாங்காதீங்க. நியாயமாக போய் நியாயமாக ஓட்டு செலுத்திட்டு வாங்க. இதுதான் என்னுடைய விருப்பமும் அவருடைய விருப்பமும். அதனால் இவரை நாம் யாரும் மறக்கக்கூடாது. நன்றி. என்றும் உங்கள் எறும்பு கூட்டம்.